பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகளால் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்களில் சுமார் 30% தீர்மானித்துள்ளனர் என சிங்கள வார இதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. விருப்பு வாக்கு முறைமை காரணமாக பெருமளவிலான பணம் செலவழித்து அரசியல்வாதிகள் நாடாளுமன்றம் தெரிவாகின்றனர் எனவும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வாகன அனுமதி பத்திரத்தை வைத்து அந்த செலவை அவர்கள் ஈட்டு வந்தனர் என கூறப்படுகின்றது. தற்போது வாகன அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் தேர்தலுக்காக பணம் தேடுவது நெருக்கடியாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேர்தலுக்கு முன்னர் வாகன அனுமதி பத்திரம் கிடைக்காவிட்டால் தாம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்தனர் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வாகன அனுமதி பத்திரத்தின் பெறுமதி 2 கோடி ரூபாவுக்கும் அதிகம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான பண ஒதுக்கீட்டை நிதி அமைச்சு தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு இதுவரை தீர்மானம் எட்டப்படவில்லை என்று நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன.